ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டாரில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். பாண்டியன் வந்து அரசுக்கிட்ட என்னெல்லாம் பட்ஜெட் ஆச்சு கொஞ்சம் கணக்கு பார்த்து சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. அரசியை வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 3 லட்சம் ரூபாய் தாண்டிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. எல்லோரும் இருந்துட்டு இதுக்கே எப்படி ஷாக் ஆகிட்டா என்ன, இன்னும் பந்தல் போடணும், மைக் செட் போடணும், சீரியல் செட் போடணும், அப்புறம் ராஜி சொல்கிறாங்க வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணணும், மண்டபத்தில் ஸ்டேஜெல்லாம் அலங்காரம் பண்ணணும் சொல்கிறாங்க. அது இருந்துட்டு அண்ணனுக்கு ரூம் கட்டணும், எல்லாம் ரெடி பண்ணணும், கட்டில் வாங்கணும், பீரோ வாங்கணுங்கிறாரு. எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லவும் பாண்டியனுக்கு தலை சுற்றிடுது. ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்குல்ல மாமா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கலாய்க்கிறாங்க. என் செந்திலே நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், இவனுக்கு தான் தெரியும்னு கதிரை சாட்டி விட்டுறாரு செந்தில். கதிரை உடனே ஷாக் ஆகிடுறாரு. அது என்ன கம்மியாக தான் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குன்னு என்ன அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் சரவணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல முடியும். இதெல்லாம் செஞ்சு பார்க்குறது தான் பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லி சமாளிச்சிடுறாரு. உள்ளே போய் மீனா வந்து கை கட்டி சிரிச்சிட்ருக்காங்க. என்னடி கும்மி அடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. கும்மி அடிக்கல, கைத்தட்டி சிரிச்சிட்ருக்கேன். உங்கள் அப்பா இப்போ தெரிஞ்சிருக்கும்ல, எப்போ பார்த்தாலும் நம்மளை லவ் மேரேஜ்னு சொல்லி குத்தி காட்டுவார்ல, இப்போ காஸ்ட்லியாக அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னதும் அவர் தலை சுற்றி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிண்டல் பண்ணுறாங்க. ரொம்ப ஓவராக தாண்டி பேசுகிறேன் அப்படின்னு செந்தில் சார். அது வேறு நான் ஏன் பேசிட்டு ஓடி வந்தது தானே என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. அடுத்து தங்கமேல் வீட்டில் வந்து எல்லோரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாங்க. தங்கமேலோட அம்மா கேட்குறாங்க, என்னடி புடவெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணி புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்கள ஏமாத்துறோமேனு எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், எல்லா உண்மையும் சொல்லிவிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. வாய் மூடிட்டு பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தான் 50 பவுன் போட போகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நம்ம பயம் இருக்கு, 50 பவுனும் கவரிங் நகையை போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் நடக்கிறதெல்லாம் சமாளிக்கிறதும் சாமர்த்தியம் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா. நீ ஒன்று கவனிச்சியா, அந்த வீட்டில் பார்த்தா அவன் மாமியார் வந்து பேசாமல் இருக்காங்க, அந்த மீனா தான் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிறா. ஆமாம்மா, புடவை என்ன எடுக்கணும், என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்கன்னு மயில் சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க அப்பா அம்மாவும் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, அந்த கெத்து இருக்க தானே செய்யும் சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்த சில வீட்டுக்கு முன்னாடி சேர் பந்தெல்லாம் வந்து இறங்குது. பாண்டியன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து கோமதியோட அண்ணனுங்க குமார் எல்லாமே காரில் ஏற போகிறாங்க. வேணும்னே அங்கே வேலை செய்கிறவரை கூப்பிட்டு எல்லா வேலையும் நல்லா நடந்துட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூப்பிட்டு வந்தால் கல்யாண பையன், சம்மந்தம் பண்ணியிருக்கிற குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், தங்கமானவங்க, எனக்கு வரப்போகிற மருமக வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணு, அப்படி ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லவும் அவங்கெல்லாம் கடுப்பாகிறாங்க. கதிர் இதை பார்த்துட்டு எங்கேயோ கருகிற வாசனை வர மாதிரி இருக்கே, ஏன்னா ஏதாவது ஒயர் ஷார்ட் ஆகுதான்னு கேட்குறாரு. ஏன் தம்பி இன்னும் கனெக்ஷனே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய வந்துட்டு சொல்கிறாரு. ஓ, யாரோ வயிறு எறிகிறாங்க போல் அப்படின்னு சொல்லுவோம். குமார் இருந்துட்டு என்ன திமுறா பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறாரு. பாண்டியன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாரத்துலேருந்து கல்யாண கலாட்டம் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.